வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நாமினேட்டிங் கான்டாக்ட் பிளேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நாமினேட்டிங் கான்டாக்ட் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா இல்லை இல்லையா, நம்ம என்ன நாமினேட்டிங் கான்டாக்ட் பிளேயர்ஸ் வந்து வாங்கலாம், அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பிளேயர் வந்து யாருன்னா வந்து பெட்ரி. இவர் வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டர். இவர் வந்து சிஎம்எஃப் பொசிஷன் விளையாடுவார். வந்து இவர் வந்து 174 ஹைட். இவர் ஸ்பெயின் பிளேயர். பேர்சலோனாக்கு நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். இவரோட ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். அட்டாக்கிங் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் அவேர்னஸ் இவருக்கு 77 தான் இருக்குது. அட்லீஸ்ட் 18 தான் நல்லா இருந்திருக்கும். அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பால் கண்ட்ரோல் 95, ட்ரிபிளிங் 95, ரைட் பொசிஷன் 97, லோ பாஸ் 98, ஆஃப்டர் பாஸ் 92, அப்புறம் டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 79, அதுக்கப்புறம் டேக்லிங் 71. ஓகே பரவாயில்லைங்க, ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கேர்ள் வந்து 76 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பீடு வந்து 82, ஆக்சிலேஷன் 84, கிக்கிங் பவர் 79, உள்ள வச்சு 81 நினைக்கிறேன். அப்புறம் பேலன்ஸ் வந்து 91, ஸ்டாமினா 92, ஃபிசிக்கல் கான்டாக்ட் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, 64 தான் வச்சிருக்காரு. சரி வாங்க இப்போ பெரிய ஒரு ஸ்கில்ஸ் பார்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டபுள் டச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்குங்க. ஒன் டச் பாஸ், த்ரூ பாசிங், பின் பாயிண்ட் கிராசிங், அதுக்கப்புறம் அவுட் சைட் கலர் இருக்குங்க. அப்புறம் வந்து பெட்ரி வந்து அன்வேரிங் ஃபார்மில் வேறு வராருங்க. சூப்பருங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரி. ஆனால் ஏற்கனவே லாஸ்ட் இயர் இதே மாதிரி கார்டு ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயர் கார்டு இருந்துச்சுன்னா இந்த கார்டு போவேன். நான் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஸ்டாட்ஸாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டு கார்டுக்கு வந்து வெறும் 1-2 பாயிண்ட் தான் வித்தியாசம் வருது. அது போக கார்டு டிசைன் எல்லாமே ஒன்று தாங்க சீரியஸ்லி. அதனால் இப்போ நம்ம அடுத்த கார்டுக்கு போகலாம். அடுத்த கார்டு வந்து யாருன்னா வந்து ஹக்கிமி. இவர் வந்து ரைட் பேக். இவர் ஃபுல் பேக் ஃபினிஷர். வந்து இவரோட பிளே ஸ்டைல் வந்து வந்திருக்காரு. 181 ஹைட்டு. பிஎஸ்டியில் பிளேயர் விளையாண்டுருக்காரு, நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். இவர் வந்து அடுத்து கீழே போகலாம். கீழே பார்க்கும்போது அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக்கிங் அவர்னா 74, பால் கண்ட்ரோல் 75, ட்ரிபிளிங் 80 பரவாயில்ல டீசென்ட். அதுக்கப்புறம் டைட் பொசிஷன் 70, லோ பாஸ் ஆஃப்டர் பாஸ் 76 இருக்குது ரெண்டுமே. டிஃபென்சிவ் அவேர்னஸ் 80, டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 88, டேக்லிங் 83, அப்புறம் அக்ரெஷன் 88. அப்புறம் டீமுக்குள்ள வச்சா வந்து இவர் வந்து அக்ரெஷன் 90யும் அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் 90 வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேர்ள் பார்த்தீங்கன்னா 73, அப்புறம் ஸ்பீடு வந்து 99 பரவாயில்ல. ஸ்பீடை பாருங்கள் 99 இருக்கார். அக்ரெஷன் 90, அப்புறம் கிக்கிங் பவர் 86 பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் வந்து 70, ஃபிசிக்கல் கான்டாக்ட் 76, 18 தான் நல்லா இருந்திருக்கும். பேலன்ஸும் 18 தான் நல்லா இருந்திருக்கும். 78 தான் இருக்குது. ஸ்டாமினா 99 சூப்பர். ஸ்டாமினா 2 ஹாப்புக்கும் வந்து விளையாடுவார் நல்லா. அப்புறம் இவர் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவர்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குங்க. லாங் ரேஞ்ச் டிரைவ், பின் பாயிண்ட் க்ராசிங், லாங் த்ரோ, பெனால்ட்டி ஸ்பெஷலிஸ்ட், அக்ரோபேட்டிக் கிளியர், அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட். சீரியஸ்லி பரவாயில்ல, நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது இவர்கிட்டையும். அப்புறம் வந்து இவர் வந்து ஹக்கிமி வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வராரு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ வந்து யாருக்கிட்டாச்சும் வந்து ஹக்கிமி ஏற்கனவே இருக்குது, ஸ்டாண்டர்ட் கார்டில் ஏற்கனவே இருக்குன்னா வந்து நீங்கள் ஹக்கிமிக்கு போக தேவையில்லை. என்ன கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கார்டு ஒரே ஸ்டாட்ஸாக தான் இருக்கும். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் வித்தியாசம் வரும். அதை தவிர்த்து வந்து எல்லாமே ஒன்று தான். அடுத்த கார்டு வந்து ரயன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்டர். இவர் பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேஸில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஹைட் வந்து பரவாயில்ல 190 இருக்குது. ஹையஸ்ட்டாக இருக்கும் போல் இந்த பேக்கில் ஹைட்டில். இவர் கோல் கீப்பருக்காக மறக்கக்கூடாது. அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து அஃபென்சிவ் அவேர்னஸ் 71, பால் கண்ட்ரோல் 93, ட்ரிபிளிங் 91, ரைட் பொசிஷன் 88, லோ பாஸ் 90, லாஃப்டர் பாஸ் 85, அப்புறம் டிஃபென்சிவ் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது 78, டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 88, டேக்லிங் 79, அப்புறம் அக்ரெஷன் 83. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக்கிங் அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 80 இருந்தால் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா பெட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அட்டாக்கிங் அவேர்னஸ் 80 மேலே, பால் கண்ட்ரோல் எல்லாமே பால் கண்ட்ரோல் லாஃப்டர் பாஸ் வரைக்கும் 90 மேலே ஸ்டாட்ஸ் இருந்துச்சு. கேர்ள் வந்து இவருக்கு வந்து 71 இருக்குது. அதனால் வந்து இவர் கன்சிடர் பண்ணுறதுக்கு நீங்கள் பெட்ரி கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் பெட்ரி இல்லைனா இவர்கிட்ட போகலாம். ஏன்னா ஒரு ஸ்பீட் ஆக்சிலேஷனும் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். ஸ்பீட் 81, ஆக்சிலேஷன் 81, கிக்கிங் பவர் 88, ஜம்ப் 72, ஃபிசிக்கல் கான்டாக்ட் 77, அதுக்கப்புறம் பேலன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாமினாவும் 80 மேலே இருக்குது ரெண்டு பேர்கிட்டையும். அப்புறம் ஸ்கில்ஸ் இவர்கிட்டையும் நிறையா இருக்குங்க. டபுள் டச்சு, அதுக்கப்புறம் வந்து லாங் ரேஞ்ச் ஷூட்டிங், ரைசிங் ஷாட், ஃபஸ்ட் டைம் ஷாட், ஒன் டச் பாஸ், அவுட் சைட் கலர். அப்புறம் இந்த கார்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வருது. ரயன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து வராரு. அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர். பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கோல் கீப்பர் வந்துருக்காருங்க. டேவிட் டி ஜியான். இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெயின் பிளேயர். 193 ஹைட். இருக்கிறதுலே ஹைட்டான பிளேயர் தான் இந்த பேக்கில். அப்புறம் அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ்லாம் விடுங்க, எல்லாம் நெகட்டிவ் தான். இது கோல் கீப்பிங் பார்ப்போம். கோல் கீப்பிங் 92, அதுக்கப்புறம் கேட்சிங் 83, அப்புறம் வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து 93, ரீச் 91க்கு மேலே, அப்புறம் ஜிகே பேரிங் வந்து 88. பாருங்கள் சீரியஸ்லி நம்ம டீசென்ட் ஸ்டாட்ஸ். அதுவும் வந்து இப்போ வந்து ஜம்பிங் 79 இருக்குது, ஃபிசிக்கல் கான்டாக்ட் 71. இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து புது பிளேயராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து உங்களுக்கு கோல் கீப்பர் வந்து உங்களுக்கு வேணும், இல்லை தேடிட்டு இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் இந்த கோல் கீப்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு நல்ல கோல் கீப்பர். ஸ்கில்ஸ் பாருங்கள். ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லோ பேண்ட், அப்புறம் ஹை பேண்ட், அதுக்கப்புறம் வந்து லாங் த்ரோ, பெனால்ட்டி சேவர். என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரீ டு பிளேயர்ஸ்க்கு வந்து. இப்போ உங்களுக்கும் கோல் கீப்பர் தேவைன்னா நீங்களும் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வராரு. அடுத்த பிளேயர் வந்து போஜோன்னு, அதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு சிபி பிளேயர். இவர் வந்து பில்டப்பில் வராரு பிளேயிங் ஸ்டைலில் வந்து. அதுக்கப்புறம் வந்து இவர் 194. ஓஹோ, கோல் கீப்பரோட ஹைட்டாக இருக்காருங்க. டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 90க்கு மேலே, 90+, 93, 94, 93.
லோ பாஸ் வந்து 71 இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்டிங் வந்து 83 இருக்குது. கார்டு சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும். ஹெட்டிங் 83 சூப்பர். அப்புறம் டிஃபென்சிவ் அவேர்னஸ் ஃபுல்லாக 90க்கு மேலே. டிஃபென்சிவ் இது ஸ்டாட்ஸ் ஃபுல்லாக. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங்கில் இது ஸ்பீட் 79, ஆக்சலேஷன் 70. பரவாயில்லையே, ஸ்பீட் 75க்கு மேலே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் 80 இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். கிக்கிங் பவர் 70, ஜம்ப் 85, ஃபிசிக்கல் கான்டாக்ட் 90 சூப்பர். ஜம்பு ஃபிசிக்கல் கான்டாக்ட் சூப்பராக இருக்குங்க இந்த கார்டில். ஸ்டாமினா 79 சொல்லிக்கிறீங்களா. ஸ்டாமினா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மினிமம் வந்து டிஃபெண்டிங் பிளேயருக்கு வந்து மினிமம் 80 இல்லை 85 இருக்கணும். அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 60 மினிட்ஸ்லேயே இருப்பாங்க. சரி வாங்க நம்ம அடுத்து போகலாம் என்ன இருக்குது சொல்லிட்டு. ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் இருக்குது, மேன் மார்க்கிங், இன்டர்செப்ஷன் இருக்குது, அக்ரோபேட்டிக் கிளியர், அதுக்கப்புறம் கேப்டன்சி. ஸ்கில் 5 ஸ்கில் தான் இருக்குது. ஆனால் 5 ஸ்கில் தரமான ஸ்கில்ங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சிபியில் ஆடலாம், எல்பி, அதுக்கப்புறம் எல்எம்எஃப் கூட ஆடலாம் போல எங்கள் இவரை. சரி வாங்க இப்போ இவர் என்ன ஃபார்மில் இருக்காருன்னா வந்து இவரும் அன்வேரிங் ஃபார்முங்க. சூப்பர் கார்டுங்க. அடுத்த கார்டு போகலாம். அடுத்த பிளேயர் வந்து கார்லஸ் பேல்வா. இவர் பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயர் வந்து இவர் சென்டர் மிட்ஃபீல்டர். இவர் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 179. எத்தனை சென்டர் மிட்ஃபீல்டர் இந்த பேக்லேயே 3 சென்டர் மிட்ஃபீல்டருங்க இவர். அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா 72, அப்புறம் வந்து பால் கண்ட்ரோல்ஸ் 86, ட்ரிப்ளிங் 88, டைட் பொசிஷன் 81, லோ பாஸ் 92, லாஃப்டர் பாஸ் 89. அப்புறம் வந்து டிஃபெண்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 80க்கு மேலே. டிஃபெண்டிங் அவேர்னஸ் 80, அதுக்கப்புறம் வந்து டிஃபெண்டிங் என்கேஜ்மெண்ட் 83, டேக்லிங் 83, அக்ரஷன் வந்து 86 இருக்குங்க. அடுத்து வாங்க, அடுத்து கீழே பார்க்கும்போது கேர்ள் இல்லை, விட்டுருவோம் அதை. அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து 89, ஆக்சலரேஷன் 76, கிக்கிங் பவர் 84, ஜம்ப் 79, ஃபிசிக்கல் கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 74 தான் இருக்குது. மினிமம் 80 இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 79, அப்புறம் வந்து ஸ்டாமினா 88. ஆனால் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பரவாயில்ல, நான் சிபின்னு நினச்சேன். சிஎம்எஃப்க்கு வந்து பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்கல் கான்டாக்ட் 75 இருந்தாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஸ்கில்ஸ் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்கில் இருக்குது இவர்கிட்ட. அதில் வந்து நல்ல ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஷூட்டிங், ஒன் டச் பாஸ், இன்டர்செப்ஷன், அக்ரோபேட்டிக் கிளியர், ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நினைக்கிறீங்க. ஆமாம், இவர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கார் இவர் வந்து. அதுக்கப்புறம் வந்து இவர் சிஎம்எஃப் விளையாடலாம், டிஎம்எஃப் விளையாடலாம். என்னை மோஸ்ட்லி டிஎம்எஃப் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏஎம்எஃப் விளையாடணும்னா நீங்கள் பொசிஷன் பாயிண்ட் கொடுத்து ஏஎம்எஃப் விளையாட வச்சுக்கலாம். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ பிக்னர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெட்ரி உங்ககிட்ட இல்லைன்னா கன்ஃபார்மாக நீங்கள் பெட்ரிக்கு தான் போகணும் இந்த பேக்கில். ஏன்னா பெட்ரி தரமான ஸ்டாட்ஸ் இருக்குது, அன்வேவரிங் ஃபார்ம் வேறு. இல்லை ப்ரோ ஏற்கனவே என்கிட்ட வந்து பெட்ரி இருக்குது, ஹக்கிமியும் இருக்குன்னா வந்து நீங்கள் அந்த 2 பேருக்கும் போக தேவையில்லை. சரி ஓகே ப்ரோ, அந்த 2 பிளேயருக்கு பதிலாக வேறு எந்த பிளேயர் ப்ரோ போகணும்னு கேட்டிங்கன்னா வந்து கோல் கீப்பருக்கு நீங்கள் போகலாம், டேவிட் ஜியான். ஏன்னா வந்து அவர் ஸ்டாட்ஸ் சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. உங்ககிட்ட அந்த பிளேயர் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், உங்களோட கலெக்ஷனாகவும் இருக்கும் உங்ககிட்ட. அவர் மக்களே வந்து உங்களுக்கு வந்து என்ன பிளேயர் பிடிக்குதோ நீங்கள் அந்த பிளேயருக்கு வைக்கலாம் மக்களே. ஏன்னா வந்து இப்போ நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் மற்றவங்க கேட்டு வந்து அந்த பிளேயர் அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு போக தேவையில்லை. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ உங்கள் டீமுக்கு வந்து யார் உங்களுக்கு தேவை அதை பொறுத்து நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு வந்து கோல் கீப்பர் தேவையாக இருக்கலாம், கோல் கீப்பர் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா வந்து பெட்ரி மாதிரி பிளேயர் தேவையாக இருக்கலாம். இல்லை ஹக்கிமி மாதிரி ஆர்பி என்கிட்ட இல்லவே இல்லை ப்ரோ, நல்லா ஆர்பி இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு போகலாம். அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.